சீனாவை நம்பி பேரழிவில் ஈரான் காலை வாரிய HQ-9B டிஃபென்ஸ் சிஸ்டம் கமேனி யோசிச்சிருக்கலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து மேற்கொண்ட போர் நடவடிக்கையால் வான்வழி தாக்குதல்களால் ஈரான் பெரும் அழிவை சந்தித்துள்ளன. ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கோமேனி கொல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில்தான் ஈரானின் இந்த பேரழிவுக்கு சீனாவை நம்பியதும் சீனாவின் வான்வழி பாதுகாப்பு சாதனம் காலை வாரியதுதான் முக்கிய காரணம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரானை குறிவைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் பந்தாடி வருகின்றன. ஈரானுக்கு எதிராக நேற்று தொடங்கிய போர் இன்று 2வது நாளும் தொடர்கிறது. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. அமெரிக்கா USS ஆப்ரஹாம் விமானம் தங்கிய போர் கப்பலில் இருந்து போர் விமானங்கள் மூலமாக ஏவுகணைகள் பயன்படுத்தியும் ஈரானை தாக்கி வருகிறது. இந்த தாக்குதலில் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கோமேனி கொல்லப்பட்டுள்ளார். இதனால் ஆக்ரோஷமான ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது. இஸ்ரேல் மட்டுமின்றி கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி, பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் விமான நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த போர் இன்று 2வது நாளாக நீடித்து வருகிறது. இப்படியான சூழலில்தான் சீனாவை நம்பி அமெரிக்கா இஸ்ரேலிடம் ஈரான் அடி வாங்கியுள்ளதாக திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது சீனாவின் வான்வழி பாதுகாப்பு அமைப்பை நம்பி ஈரான் வாங்கிய நிலையில் அது சரியாக செயல்படாமல் போனதுதான் காரணம் என கூறப்படுகிறது. அதாவது ஈரானை எடுத்துக்கொண்டால் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குகிறது. நிறைய ஏவுகணைகளை ஈரான் தயாரித்து வைத்துள்ளது. ஆனால் ஈரானிடம் வான்வழி பாதுகாப்பு சாதனம் கிடையாது. அதாவது எதிரி நாடுகள் ஏவும் ஏவுகணைகளை, ட்ரோன்களை, போர் விமானங்களை முன்கூட்டியே அறிந்து வானிலையை அளிக்கும் வகையிலான தொழில்நுட்பத்தை ஈரான் பின்தங்கியுள்ளது. இந்த விஷயத்தில் ஈரான் ரஷ்யாவை நம்பியது. ரஷ்யாவும் சீனாவும் நெருங்கிய நட்பு நாடுகளாக இருந்தன. இதனால் ரஷ்யாவிடமிருந்து ஈரான் S-300 BMU-2 வான்வழி பாதுகாப்பு அமைப்பை வாங்கியது. இது ரஷ்யாவிடம் வாங்கி நம் நாடு பயன்படுத்தி வரும் S-400 வான்வழி பாதுகாப்பு சிஸ்டம் போல் செயல்படும். அதாவது எதிரி விமானங்கள் ஏவுகணைகளை தாக்க வரும்போது அதனை கண்காணித்து உடனடியாக தாக்கும். இதற்கிடையில் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்களை குண்டு வீசி தாக்கியது. அந்த தாக்குதலின் போது இஸ்ரேலிய ஏவுகணைகளுக்கு எதிராக ரஷ்யாவின் S-300 BMU-2 வான்வழி பாதுகாப்பு அமைப்பு சரியாக செயல்படவில்லை. இஸ்ரேல் அமெரிக்காவின் போர் விமானங்கள் ஏவுகணைகளை அது கண்டுபிடித்து அளிக்கவில்லை. எனவே ஈரான் ரஷ்யாவை விட்டுவிட்டு சீனாவின் பக்கம் சென்றது. சீனாவிடமிருந்து புதிய வான்வழி பாதுகாப்பு சாதனத்தை வாங்கியது. எண்ணெய் ஆயுதம் ஒப்பந்தத்தின் கீழ் இந்த ஈரான் வாங்கியது. அதாவது ஈரான் தனது நாட்டிலிருந்து சீனாவுக்கு கச்சா எண்ணெய் வாங்கும். அதற்கு பதில் சீனா பணம் கொடுக்காமல் ஆயுதங்களை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தின் பின்னணியமாகும். இந்த ஒப்பந்தத்தின்படி சீனாவிடமிருந்து ஈரான் HQ-9B வான்வழி பாதுகாப்பு அமைப்பை வாங்கியது. இந்த அமைப்பு சீனா ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் என்னும் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு வருகிறது. ரஷ்யாவின் S-300 BMU மற்றும் அமெரிக்காவின் பேட்ரியாட் BAC-2 உள்ளிட்டவற்றை அடிப்படையாக வைத்து 9B தயாரிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 2006ஆம் ஆண்டில் சீனாவில் சோதனை செய்யப்பட்டது. அதன் பிறகு 10 ஆண்டுகளாக சீனா பயன்படுத்தி வருகிறது. ஆனால் இந்த HQ-9B சரியாக செயல்படவில்லை. இதனால் அமெரிக்க இஸ்ரேலின் போர் விமானங்கள் ஏவுகணைகளை அந்த அமைப்பு கண்டுபிடித்து அளிக்கவில்லை. இந்த அமைப்பு தோல்வியடைந்த 2 காரணங்களாக கூறப்படுகிறது. வான்வழி பாதுகாப்பு அமைப்பில் ஏதேனும் குறைபாடு இருந்திருக்கலாம். இல்லாவிட்டால் பதற்றத்துக்கு நடுவே அவசர கதியில் அமைக்கப்பட்ட HQ-9B வான்வழி பாதுகாப்பு அமைப்பை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஒருங்கிணைந்த நவீன தொழில்நுட்ப ஏவுகணைகள் முறியடித்திருக்கலாம். இருப்பினும் இந்த 2 விஷயத்தில் என்ன நடந்தது என்றாலும் அது சீனாவின் HQ-9B வான்வழி பாதுகாப்பு அமைப்பின் தோல்வியாகவே பார்க்கப்படுகிறது.